நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஏன் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவர் ஏன் கண்டிப்பா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கல்வி, மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசம் அப்படின்னு சொல்றாரு. ஏங்க, திமுக இருக்க பல பேருக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு, அதிமுக இருக்க பல பேருக்கும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு, அண்ணன் விஜய் பேர்லயே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது எப்படி திரு சீமான் அவர்கள் கல்வி இலவசம் சொல்லலாம்? இதுக்காக திரு சீமான் அவர்கள் 2026 தமிழ்நாட்டு முதலமைச்சராக வரக்கூடாதுங்க. திரு சீமான் அவர்கள் மருத்துவத்தையும் தூய குடிநீரையும் கட்டணம் இல்லாம தரும்னு சொல்றாரு. ஏங்க, நாங்க கஷ்டப்பட்டு மருத்துவமனையை கட்டி அதுல ஏசி, படிக்கட்டு, ஸ்ட்ரக்சரு, வீல் சேர்லாம் போட்டு கோடி கோடியா செலவு பண்ணி வச்சிருக்கோம். இவர் என்னங்க தரமான மருத்துவத்தை இலவசமா கொடுப்போம்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் நாங்க கோடி கோடியா செலவு பண்ணி வாட்டர் பிளான் போட்டு வச்சிருப்போம், இவர் தூய குடிநீர் இலவசம் சொல்லுவாராமா. இவர் எப்படிங்க 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி பல முதலாளிகள் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அதனால திரு சீமான் அவர்கள் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஆகக்கூடாது. திரு சீமான் அவர்கள் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதே எனது அடுத்த வேலை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க நாங்க கஷ்டப்பட்டு பல கோச்சிங் சென்டர்ஸை கட்டி டிஎன்பிஎஸ் எக்ஸாமு, நீட் எக்ஸாமு, அந்த எக்ஸாமு, இந்த எக்ஸாம்னு சொல்லி எல்லா மாணவர்களும் உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு கோச்சிங்ன்ற பேர்ல அவங்க கிட்ட இருந்து கோடி கோடியா பணத்தை வசூலிச்சு நாங்க பணக்காரங்களா இருக்கோம். இவர் என்னன்னா படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பாராம். அது மட்டும் இல்லாம இனி படிக்காதவரே இல்லை என்று நிறைய உருவாக்க வராமா. இதெல்லாம் நாங்க நியாயமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதனால என்ன பண்ணணும், திரு சீமான் அவர்கள் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஆகக்கூடாது. திரு சீமான் அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக மூடிடுவேன், பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பாலை கொண்டு வருவேன்னு சொல்றாரு. இதை கேட்ட தமிழ்நாட்டு குடிமகன்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க நாங்களே கஷ்டப்பட்டு வாரத்துல 6 நாள் எங்களோட உடல் பொருள் ஆவின்னு எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு உழைச்சிட்டு வந்து நாங்க சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு வீரனை போட்டாதான் எங்களுக்கு வீரனமே வரும். அப்படி இருக்கும்போது என்னங்க இந்த சீமானு டாஸ்மாக மூடுருவேன், பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால்னு சொல்றாங்க. ஒரு ஃபுல்ல வாங்கினோமா, அதை ஆஃபா பிரிச்சோமா, அதை கோட்டரா வகுத்தமா, ஒரு சிக்கன் ரைஸு, ஒரு பீஃப் ரைஸு, ஒரு ஆம்லேட்டை போட்டுக்கிட்டு சேஸ் சொல்லி சாப்பிட்டா தாங்க எங்களோட அந்த வீக்கெண்டே மாசா இருக்கும். அப்படி இல்லாம பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால்னு குடிச்சா என்னங்க இது? பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் இதெல்லாம் எல்லா சீசன்லயும் கிடைக்குமானே தெரியலங்க. அது வேற, அதை ஒரு ஜெக்கு குடிச்சாலே வயிறுலாம் ஃபுல்லாயிடுதுங்க. ஒரு பீரு குடிச்சோமா, கூலிங் பீரா குடிச்சோமா, அப்பதாங்க எங்க உடம்பு நல்லா குழுகுலுன்னு இருக்கும். பீரு மட்டுமா ஒரு ரம்மு, ஒரு ரம்மு மட்டுமா ஒரு ஓட்கா, ஓட்கா மட்டுமா ஒரு விஸ்கி, விஸ்கி மட்டுமா ஒரு பிராந்தி, பிராந்தி மட்டுமா ஒரு நெப்போலியன்னு போனா தாங்க எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டு வெள்ளை வெளியேன்னு பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால், காலையும் பால், மதியானமும் பால், நைட்டும் பால், வாரம் வந்தா பால், வாரம் போனா பால்லாம் எனக்கு ஒரே பால் ஊதிர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி குடிமக்கள் எல்லாம் குலுங்குறாங்க. குலுங்கி குலுங்கி சிரிக்காம தேம்பி தேம்பி ஆள்றாங்க. இதனாலேயே திரு சீமான் அவர்கள் 2026 தமிழ்நாட்டு முதலமைச்சரா வந்துடவே கூடாதுன்னு சொல்றாங்க. திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்துட்டா பெண்கள் மேல யாராவது கைய வச்சீங்கன்னா சத்திங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவன் என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஆம்பரனா முன்ன பின்ன அப்படிதாங்க இருப்பாங்க, ஆசனா அப்படி வந்தாங்க போவோம், அதுக்குன்னு பெண்கள் மேல கை வச்சாலே கொன்று வரணும் சொல்றாருங்க. இது என்னங்க, இது சர்வாதிகாரமா இருக்கு. அதனால திரு சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. ஏங்க சீமான் என்னங்க லஞ்சம் இருக்காதுன்றாரு, ஊழல் இருக்காதுன்றாரு, நேர்மையான ஆட்சி முறைன்றாரு, தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரன்றாரு, நாங்க அந்தந்த இடத்துலயே அரசு பணி கொடுத்துருவோம்னு சொல்றாரு, தேனி வளர்ப்பன்றாரு, கழுத வளர்ப்பன்றாரு. நாங்க இது நாங்க வந்தோமா, ஒரு சேஃப்டி ஷூ போட்டோமா, டைய கட்டினோமா, பேண்ட் ஷர்ட்டை போட்டோமா, மாசா போனோமா, 8 காலுக்கு பஞ்சு வச்சோமா, 5 காலுக்கு பஞ்சு அவுட் வச்சுட்டு வந்தோமா, 2 பஞ்சு ஒரு லஞ்சுன்னு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்க எங்களை போய் பசு மாடு மேயி எரு மாடு மேய் சொல்ல என்னங்க இது அப்படின்னு சொல்லி பல பேர் கதைட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2 பஞ்சு ஒரு லஞ்சுன்னு சொல்லி வாழ்ற எல்லாருமே என்ன சொல்றாங்க, திரு சீமான் அவர்கள் 2026 மட்டும் இல்லைங்க, அவரோட என்டையர் கரியர்லயுமே தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வந்துடவே கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நான் மேல சொன்ன பாயிண்ட் எல்லாமே ஒரு மாதிரி ஃபன்னான பாயிண்டா இருந்தாலும் திரு சீமான் அவர்கள் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும். மேல சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே திரு சீமான் அவர்கள் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறதுக்கான காரணங்கள் தான். இது மட்டும் இல்லாம
இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலேயே அதிகமான உழைப்பை கொடுத்தவர் திரு சீமான் அவர்கள் தான். அதிக கூட்டங்கள்ல பேசினவர் திரு சீமான் அவர்கள் தான். அதிக மணி நேரம் பேசினவர் திரு சீமான் அவர்கள் தான். ஆக்கப்பூர்வமா பேசினவர் திரு சீமான் அவர்கள் தான். எதிர்காலத்தை கருத்துல கொண்டு மக்களோட முன்னேற்றத்தை மையமா வச்சுக்கிட்டு பேசினவரும் திரு சீமான் அவர்கள் மட்டும்தான். எண்ணற்ற புது புது திட்டங்களையும் வெளிநாட்டுல என்ன பண்றாங்க, உள்நாட்டுல என்ன பண்றாங்க, இதை பண்ணா என்னவாகும், இதெல்லாம் பண்ணா என்னவான தீமைகள் இருக்கும், இதை சரி பண்றதுக்கு என்னமான திட்டங்கள் வச்சிருக்கேன், இதை இப்ப சரி பண்ண முடியுமா, இதை நாளைக்கு சரி பண்ண முடியுமா, இதை பண்ணா நாளைக்கு என்னவாகும், என்னோட பையன் முன்னேறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னோட பேரன் பெரிய ஆளாகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நஞ்சில்லாத உணவே நமக்கான கனவுன்னு சொல்லி ஒரு திட்டத்தையும் சும்மா பார்த்து 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 செதுக்கு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி இருந்தாரு. 2010 இருந்து கட்சி அரசியல் இருக்காரு. 2016 இருந்து தேர்தல் அரசியல் இருக்காரு. ஒரு தேர்தலையும் தன்னோட வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்திட்டே இருந்தாலும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருக்காரு. கடைசி நாள் வரைக்கும் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு உழைக்கத்தான் போறாரு. முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கவங்க, முதலமைச்சர் வேட்பாளரா இல்லாதவங்க, கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க, கூட்டணி கட்சியை சேராதவங்கன்னு சொல்லி யாரை எடுத்துக்கிட்டாலுமே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல உழைப்பாவும் சரி, ஹோம் ஒர்க்காவும் சரி, ஹார்ட் ஒர்க்காவும் சரி, ஃபியூச்சரிஸ்டிக் ஐடியாஸாவும் சரி, எந்த வகையில பார்த்தாலுமே தி பெஸ்ட் கேம்பெயினர்னு பார்த்தா அது திரு சீமான் அவர்கள் தான். இவ்வளவு விஷயம் இருந்தாலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல திரு சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரான்னு கேட்டா கண்டிப்பாவே ஆக மாட்டாரு. அதுவே ஆகணுமான்னு கேட்டா மேல சொன்ன 3 முதலமைச்சர் வேட்பாளர்களோட கம்பேர் பண்ணும் போது 2026 சட்டமன்ற தேர்தல்ல முதலமைச்சர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியுமே இருக்க ஒரே தலைவர் திரு சீமான் அவர்கள் மட்டும்தான். ஆனா நாம பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா முதலமைச்சர் ஆக போறது இல்லை. ஆனா 2031 என்னோட கணக்குப்படி திரு சீமான் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர்.